வணக்கம். ஓம் நமோ நாராயணா. குரு பெயர்ச்சி பலன்கள். மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? மகரத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கூடும்? அருமையான இடங்க குரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிக அற்புதமான இடம். அங்கே 3ல் சனியும் இருக்குது. கவலையே வேண்டியதில்லை. நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இந்த பீரியடு உங்களுக்கு அற்புதமான காலங்கள். இப்போ எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் உங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம். அதே மாதிரி எனக்கு கடன்கள்லாம் நிறையா இருக்குது, கடன் அடைக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான சோர்ஸு கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒரு பூமி விற்று பணம் கைக்கு வரும். எனக்கு திருமணங்கள் நடக்காமல் இருக்குது. இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போ இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், வரன் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு திருமணம் நடந்துடும். இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே 4 மந்த்ஸுக்குள்ளே திருமணம் நடந்துடும். இது ஒரு அருமையான காலம். 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அருமையான நேரம், அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திடுங்க, விட்டுறாதீங்க. இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்களாக அவாய்ட் பண்ணால் தான். ஆனால் குரு கிரகம் கொடுக்கும். சுபகிரகமான குரு கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். இப்போ தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த குரு கிரகத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. பயன்படுத்தி இப்போ நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணி பொண்ணு பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. அதனால் நீங்கள் நல்லபடியாக திருமணம் நடக்குங்க. அதே மாதிரி எனக்கு இடம் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தடவை எழுதி வச்சுக்கோங்க. இடம் நல்ல ரேட்டுக்கே விற்று சேல் ஆகி பணம் கைக்கு வரும். ஏன்னா குரு இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக குரு கிரகம் கொடுக்கும். குருவுடைய பார்வையினால், குரு கிரகத்தினால நல்ல மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு இப்போ அருமையான நேரம் மகரத்துக்கு. இப்போ இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இது ஒரு இந்த மாதிரி டைம்லாம் கிடைக்கிறது, பொறுக்கிறதெல்லாம் ரொம்ப வருஷம் சென்று தான் நடக்கும். ரெண்டாவது, பொதுவாக ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு வருஷம் வெயிட் பண்ணி தான் குருவுடைய பலன் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா மற்ற கிரகங்களை நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா பயப்படுறோம். எப்பயுமே சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு நம்ம பயப்படுறோம். குரு பயிற்சிக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுறதில்ல. அது பொதுவாகவே மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது குரு நல்லது செய்யும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது. குருவுடைய ஸ்தலத்துக்கு நம்ம போகிறது எல்லாமே இதுக்காகத்தான் நம்ம போகிறோம். மற்ற கிரகங்களுக்கு நம்ம போகிறதில்ல. மற்ற கிரகங்கள் சுபகாரியம் செய்யாது. இதே சனி கிரகம் பயிற்சி ஆகும்போது சுபகாரியம் நடக்கிறதில்ல, ராகுக்கு இது பயிற்சி ஆகும்போது சுபகாரியம் நடக்கிறதில்ல. ஆனால் அந்த குருவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கணும்னாவே குருவுடைய பார்வை வேணும், குருவுடைய அதிர்ஷ்டம் வேணும், குருவுடைய நேரங்காலம் அமையணும். இதெல்லாம் குருவால் தான் நடக்கும். அதனால தான் குரு பயிற்சி எப்போ வரும்? குரு கிரகத்தினால எப்போ நமக்கு யோகம் வரும்? குரு புத்தி வந்துருச்சா, குரு தசை வந்துருச்சா, திருமணம் நடக்கக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எதுக்காகனா அந்த குருவை வச்சு தான் பார்க்குறது. இது எல்லாமே அந்த குரு கிரகத்தினால நமக்கு நடக்கிறது. மற்ற கிரகங்களுக்கு இந்த மாதிரி வாசகங்கள்லாம் வராது, குரு கிரகத்துக்கு மட்டும்தான் வரும். அப்போ குருவால் நமக்கு திருமணம் நடக்கிறது. கண்டிப்பாக திருமணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும். குழந்தை அந்த நேரத்தில் பிறகுதுன்னா ஒரு அற்புதமான நேரத்தில் குழந்தை பிறகு. குரு பெயர்ச்சி காலத்துல எல்லாம் குழந்தை கிடைக்குதுன்னா ஒரு கொடுத்து வச்ச மகராசன்னு சொல்லலாம், குடுப்பனை உள்ளவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குரு பயிற்சி காலத்தில், குரு பயிற்சி இப்போ நாளைக்கு நடக்குது 2/6/2026 குரு பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து எடுத்துக்கோங்க. நாளைக்குலேருந்து பிறக்கிற குழந்தைய எந்த பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு தோஷம் இல்லாத குழந்தையாக பிறக்குங்க, ஒரு யோகமான குழந்தையாக பிறக்கும். ஏன்னா வயிற்றில் இருக்கும்போது குரு பயிற்சி ஆகும்போது பிறக்கும் போதுன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான குருவுடைய பார்வையினால் அந்த கிரகத்துக்கு உண்டான தோஷமெல்லாம், மற்ற கிரகங்கள்னால இருக்கக்கூடிய தோஷம்லாம் விலகி நல்ல குழந்தையாக, அற்புதமான குழந்தையாக பிறக்கும். இதெல்லாம் அந்த பயிற்சி காரணம். இது யாருக்கு லக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அது அமையும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லைங்க, குரு பயிற்சி முடிஞ்சவனே தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குரு பயிற்சியில் பிறக்கும்போது, இந்த குரு பயிற்சி காலத்தில் பிறந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு லக்கான குழந்தைகளாக இருக்கும். எப்பயுமே குரு கிரக பயிற்சியில் பிறக்கிற குழந்தை ஒரு அதிர்ஷ்டமான குழந்தைகளாக இருக்கும். எப்போன்னா அந்த தோஷம் இல்லாத குழந்தைகளாக பிறக்கும். அப்படி தோஷம் இல்லாத குழந்தைகளாக பிறந்தால் அந்த தசை புத்தி காலத்தில் யோகத்தை கொடுத்துரும். அவங்க அப்பா சாதாரண நிலையில் இருந்தால் கூட ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார். இதெல்லாம் இந்த பயிற்சி காலத்தில் நடக்கும், குரு பயிற்சி காலத்தில் நடக்கும். அதனால இந்த 2026 பிறக்கிற குழந்தைகள்லாம் அதிர்ஷ்ட குழந்தைகள்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்.
வீட்டில் வந்து ஒரு சுபிக்ஷமாக இருப்பாங்க. எல்லோரும் ஒரு நகை வாங்குறது, புது ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் கோயில்களுக்கு போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இதெல்லாமே இப்போ தொடர்ந்து நடக்கும். இந்த ஒரு மங்களகரமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டிலேருந்து பையன் வர்றது, பையன் வந்தவனே அப்படியே எல்லா குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது. மறந்துடாமல் நீங்கள் போனீங்கன்னா குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணிடுங்க. மெயினாக இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு திருவிழா கொண்டாடுற மாதிரி குரு கிரக கோயிலுக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் வணங்கிடுங்க. குலதெய்வ கோயில் பொங்கல் வச்சு பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே போகும்போது நெய்யில் விளக்கு ஏற்றுக்குங்க. இந்த குரு பெயர்ச்சியில் வந்து மெயினாக வந்து நெய்யில் விளக்கு ஏற்றுங்க. அது 9 விளக்கு ஏற்றுங்க. கொண்டக்கடலை வாங்கி தானம் கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் இந்த நேரத்தில் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான நமக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும். இப்போ நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம், நகை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நகை வாங்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து பையன் வேலைக்கு இருக்கு, அங்கேருந்து பணம் அனுமா, அப்போ நீங்கள் நகை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி பணம் அனுப்புவாங்க. அப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல சுபகாரியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ நடக்கும் இந்த பயிற்சியில். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரு கிரகத்துக்குனால தான் ஒரு மாற்றத்தை ஒரு வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அந்த குரு பெயர்ச்சியில். மற்ற கிரகங்கள்லாம் வந்து சுப கிரகம்னு சொல்கிறதில்ல, குருவை மட்டும்தான் சொல்கிறது. ஏன்னா இந்த இப்போ சுப கிரகங்கள்னால தான் ஒரு வருஷத்துக்கு அதோடைய பயிற்சி நடக்குது. ராகு கேது சனி கிரக பயிற்சியெல்லாம் வந்து உங்களுக்கு யாரும் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல, பயத்தை ஏற்படுது. அப்போ அந்த கிரகங்கள்லாம் அந்த ராசிக்கு வரும்போது நடுங்குவாங்க. அப்போ அந்த நடுக்கத்தெல்லாம் இல்லாமல் அந்த நடுக்கத்தில் பயந்து நிறைய பேர் வந்து அப்பா அஷ்டமத்து சனி வந்துருச்சு, எனக்கு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் போது என்ன சொல்கிறது, பவர் அதிர்ஷ்டமாக அதோடைய பவரை வேறு மாதிரி வேலை செய்யும். அவனை உடம்புல ஐயோ சொல்லிட்டாங்க, நான் பார்த்துட்டேன், எனக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அஷ்டமத்து சனி வச்சு நான் என்ன பாடு பட போகிறனோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் வருது பார்த்தீங்களா. அந்த ஃபீலிங் எல்லாம் இந்த கிரகங்களில் பேசும்போதே வரும்போது இந்த குருக்கு மட்டும்தான் ஐயோ குரு கிரகம் வந்துருச்சுன்னா நல்ல நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. காரணம்னா குரு மட்டும்தான் நன்மை செய்வார். அதனால தான் குருவை வந்து அதிகமாக வணங்குறது, குருவை வந்து நினைக்கிறது. குரு தான் நம்ம குருவுடைய பார்வை பட்டாவே நமக்கு எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் விலகிடும். மற்ற கிரகங்களுடைய இது பார்வையோ அந்த அளவுக்கு கிடையாது, ஆனால் குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ சனிக்கு பயப்படுறோம், குருவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் கிரகங்களுக்குள்ளே யுத்தம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். எந்த கிரகமாக இருந்தாலுமே குரு கிரகத்துடைய ஆசீர்வாதம் பெற்று தான் மற்ற கிரகங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இது எல்லாமே குருவால் இருக்கக்கூடிய குரு பகவானால் நன்மைகள் நடக்கிறத வந்து கண்கூட பார்க்க முடியும். இப்போ எனக்கு ஒரு இதில் வந்து வசதியானவங்களும் இருப்பாங்க, வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இது எல்லாமே கலந்து ஒரு ராசியில் இருப்பாங்க. எல்லாருமே ஐஃபியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு ஜாக்பட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஜாக்பட் அடிக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் குரு பயிற்சியில் ஒரு ஜாக்பட் அடிக்கும். இப்போ எப்போவோ ஒருத்தருக்கு தான் லாட்ரி சீட்டு விழுகுது, எல்லா நேரத்தில் விழுகிறது இல்லைல்ல. அப்போ அந்த லாட்ரி சீட்டு விழுகக்கூடிய நேரம், காலம், யோகமெல்லாம் இப்போ இந்த நேரம் உங்களுக்கு அமையும். நீங்கள் நார்மலாக போகும்போது வெளியூரோ வெளிநாடோ போகும்போது அங்கே விற்றாங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு லக்கு அடிக்கும். எப்பயுமே குரு இந்த 7, 5, 9க்கு வரும்போது ஒரு லக்கு இருக்குங்க, டக்குன்னு ஒரு லிஃப்ட் கொடுக்கும். அது எது மூலியமாக வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி டக்குன்னு நமக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து தேடி வரும் இந்த மாதிரி நேரத்தில், அந்த குரு பயிற்சியான நேரத்தில். அதனால் நீங்கள் வந்து வாங்குங்க, அந்த மாதிரி வாங்குங்க. அதே மாதிரி ஒரு மகான்களை சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பழங்கள் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க. இதெல்லாம் வந்து குருவை வந்து இன்னும் நம்ம அதிக பலப்படுத்துகிறோம். அப்போ அந்த குருவுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாகும். ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் உங்களுக்கு அந்த குரு வந்து. ஏன்னா ஒரு வருஷம் இருக்கக்கூடியது மட்டும்தான், ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும் இருக்கிறது அந்த குரு மட்டும்தான். ஆனால் சனியில் 2.5 வருஷம் இருக்குது, ராகுக்கு அதெல்லாம் 1.5 வருஷம் இருக்குது. ஆனால் குரு மட்டும்தான் 1 வருஷம் இருக்குது. அப்போ மற்ற கிரகங்களையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறது வந்து இந்த குரு. அப்போ நமக்கு அந்த குரு பயிற்சியில் நமக்கு திருமணம் நடக்கிறது, சொந்த வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, சொந்த பந்தங்களை போய் பார்க்குறது, அதெல்லாம் இந்த இதில் வந்து நீங்கள் அப்படியே பயன்படுத்திடுங்க. இது நல்ல சுபமங்கலம். இந்த நேரத்தில் வந்து குழந்தை கிடைக்கிறது, நிறைய ஒரு சுப காரியங்களும் இந்த நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேலே வந்துடலாம். அதுக்குண்டான காலம் தான் இப்போ இந்த குரு பயிற்சி காலம். அப்போ ஒவ்வொரு ராசிலையும் வந்து கிரகங்கள் வரும்போது மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் குரு வருது. மற்ற ராசிகள் வந்து மற்ற கிரகங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்கறதல்ல,
குரு ஒன்று மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து மாற்றம் வரணும்னா அது குரு பெயர்ச்சியிலையோ இல்லை குரு தசையிலையோ குரு புத்தியிலையோ குருக்கு 5, 9ஆம் இடத்துல பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும்போது தான் அந்த மாற்றங்கள் வரும். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. குரு பெயர்ச்சியோ நடந்தாலும் அவங்கள குரு தசையோ குரு புத்தியோ ஜாதகத்தில் 5, 9, 11 இடத்துல குரு பிறப்பு ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பட்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோகத்தெல்லாம் அந்த குரு மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். குருவை ஏன் அந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, குரு ஒன்று தான் நம்ம தோஷத்தையும் சாபத்தையும் விளக்கக்கூடிய கிரகம், காமிச்சு கொடுக்கக்கூடிய கிரகம். நம்ம குலதெய்வத்தை பற்றி கண்டுபிடிக்கக்கூடிய கிரகம் குரு தான். நம்ம குலதெய்வத்தை இன்டிமேட் பண்ணுறது குரு தான். அப்போ குரு மூலியமாக தான் நம்ம குலதெய்வத்தை பார்க்க முடியும், குரு மூலியமாக தான் குலதெய்வத்தை வணங்க முடியும். ஒவ்வொரு கிரகமும் இந்த குரு கிரகம் வந்து தெய்வ சக்திக்கு பொருந்தி தான் வரும். கிரகங்களுடைய தெய்வத்துடைய சக்தி கிரகங்கள் மூலமாக தான் மனுஷனை இயக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. கிரகத்தை பற்றி பேசும்போது நம்ம கிரகம்னு எடுத்துக்க முடியாது. தெய்வத்துடைய ஆற்றல் பெற்று அந்த கிரகங்கள் வருது. அதனால தசை புத்தி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ தெய்வ ஆற்றல் அதிகமாக பொருந்தியது வந்து குரு கிரகம் தான். அப்போ அந்த குருவை வந்து நம்ம வணங்கும் போது நமக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். அப்போ குரு கிரகம் மட்டும் ஜாதகத்தில் 5, 9, 11 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு கண்டிப்பாக 100% சொல்ல முடியும். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சே தீர்வாங்க. இந்த பூமியில் பிறந்த மக்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி அந்த அதிர்ஷ்டத்தை இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் வருஷத்துக்கு ஒருக்க அந்த குரு வந்து 12 ராசிலையும் ட்ராவல் பண்ணுறாரு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது வாசகம் வருது. இப்படி நான் கிரகங்களை பற்றி நிறைய ஆய்வு பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆக்டிவேஷனும் பண்ணுறேன். குருவை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், மற்ற 8 கிரகங்களையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, என்ன தோஷம் இருக்குது, என்ன சாபத்தினால நம்ம வெளியில் வர முடியாமல் இருக்கிறோம், எவ்வளவோ குரு பயிற்சி பார்த்து நமக்கு நன்மை நடக்கலையா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. அடிப்படையான விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். கிரகங்களா இல்லை சாபங்களா இந்த மாதிரிலாம் பார்த்து நமக்கு அதை சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அது மாதிரி இங்கே தொடர்ந்து இந்த லைவில் பார்த்துக்கிட்டே வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.